ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நான் முதல் நாள் ராத்திரியே சன்னாவையும் ப்ரௌன் சன்னாவையும் ராஜ்மாவையும் வேர்க்கடலை இது மூணுத்தையுமே நான் தனித்தனியாக ஒரு கப் எடுத்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் நான் அதை இருந்து வேர்க்கடலையே தனியாக வேக வச்சுக்கணும். ராஜ்மாவையும் கொண்டக்கடலையும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு உப்பு சேர்த்து அதை 4லேருந்து 5 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இருந்து இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சத்து விளையாடிக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் பிடிக்கும், தேவையான சத்தும் அவங்களுக்கு சேரும். 1லேருந்து 2 நமக்கு தேவையான அளவுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷன் தான். இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வெந்ததுக்கப்புறமா நம்ம ராஜ்மாவையும் கொண்டக்கடலை வேர்க்கடலை இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். முட்டை போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன், சன்னமாக நறுக்கி போட்டிருக்கேன். தக்காளியும் ஒரு சின்ன தக்காளி இருந்து பல்ப் இல்லாமல் நறுக்கி போட்டிருக்கேன். அதில் உப்பு, சாட் மசாலா, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸு, முடிஞ்சால் லெமன் நம்ம போடுறதுக்கு பதில் நான் இருந்து அமிச்சர் பவுடர், மேங்கோ பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது தேவையில்லைன்னா நீங்கள் இருந்து லெமன் இருந்து கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் இருந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிட்டு நீங்கள் இருந்து பசங்களுக்கு இதை கொத்தமல்லி தழை தூவி கொடுத்தீங்கன்னா பசங்க விளையாடிக்கிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் அவங்க ஹெல்த்துக்கு தேவையான நியூட்ரிஷனும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எக் இருந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது சுவை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.